Hi students, welcome to Geography class. In this video, we are going to see 7th Standard Geography Unit 2 Landforms Part 2. Already we have seen landforms, river landforms in Part 1 video. Now, let's see what is glacier, wind and coast in this video detailing. First, we are going to see what is glacier. A large body of ice moving slowly down a slope or valley due to gravity is called a glacier. It is divided into two categories. One is mountain or valley glacier and other one is continental glacier. கிளேசியர் அப்படின்னா பனியாறுன்னு அர்த்தம். பனியாறு என்பது மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் ஆகும். இதை மலை பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னா மவுண்டெயின் ஆர் வேலி அப்படி பனியாறுன்னு சொல்லிட்டு கிளேசியர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இன்னொன்று என்னன்னா கான்டினென்டல் கிளேசியர் அப்படின்னா கண்ட பனியாறுகள் சொல்லிட்டு இரண்டு வகையாக இது பிரிக்கப்படுது. Now we are going to see what is continental glacier. The glacier covering vast areas of a continent with thick ice sheets that is called continental glacier. Example for this one is Antarctica and Greenland. Continental glacier அப்படின்னா கண்ட பனியாறுன்னு சொல்லி தமிழ் அர்த்தம். கண்ட பகுதியில் அதாவது கான்டினென்ட்ல பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் தான் கண்ட பனியாறு அதாவது கான்டினென்டல் கிளேசியர் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதற்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அண்டார்டிகா மற்றும் Greenland. What is mountain or valley glacier? It is a stream of ice flowing along a valley. It usually flows from a river courses and are bounded by steep sides that is called mountain or valley glacier. Example for this one is the Himalayas and the Alps. மவுண்டைன் ஆர் வேலி கிளேசியர் அப்படின்னா தமிழில் மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. மலையிலிருந்து பள்ளத்தாக்கு நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. முன்னர் அமைந்துள்ள ஆற்றுப்போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பனியாறு என்ன பண்ணும், இது அப்படியே ஃபாலோ ஆகும் செல்லும். இது செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இமயமலை பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் ஆகும். Now we are going to see what is Cirque. Glaciers erode the landscape by leveling soil and stones to expose the solid rock below. Cirque is a glacially eroded rock basin with a steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. Example for this one is Corrie, Scotland, and that is in United Kingdom, and Kar, that is in Germany. பனியாறுகள் நிலத்தோற்றத்தை அரித்து எடுத்தல் மூலம் மண் மற்றும் கற்களை சமப்படுத்தி அடியில் அமைந்துள்ள பாறையினை இது என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. மலை சரிவில் பனி அரிப்பால் சர்க்குகள் ஏற்படுகின்றன. சர்க்குகள் அப்படின்னா பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு ஆகும். இதன் எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன எடுத்தோம்னா ஸ்காட்லாந்தில் உள்ள காரி சர்க் மற்றும் ஜெர்மனியில் உள்ள கார் சர்க் ஆகும். As the ice melts, they get filled up the cirque with water and become beautiful lakes in the mountains are called as Tarn Lake. பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதியில் உருவாகுது. இந்த ஏரிகளை நம்ம என்ன அழைக்கிறோம்னா டான் ஏரின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். What is called Aretes? When two adjacent cirques erode towards each other, the previously rounded landscape is transformed into a narrow, rocky, steep-sided ridge that is called Aretes. அடுத்தடுத்த ரெண்டு சர்க்குகள் ஒன்றை ஒன்று நெருக்கி அரிக்கப்படும் போது இதற்கு முன்னர் அமைந்த வட்டமான நிலத்தோற்றம் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றம் அடையுது. இந்த முகடுகளை தான் நம்ம அரைட்டுகள்னு சொல்லிட்டு அரைட்டுகள் என்ற கத்திமுனை குன்றுகளாக இது என்ன பண்ணுது, உருவெடுக்குது. Next we are going to see U-shaped valley. It is found beneath the glaciers which is deepened and widened by the lateral and vertical erosion. The material carried by the glacier such as rocks,
big and small, sand and silt get deposited. These deposits form glacial moraines. U-shaped வேலினா யூ வடிவ பள்ளத்தாக்கு. இது பனியாற்றினுடைய பக்கவாற்று மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலமாக உருவாகுது. பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் அல்லது வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுது. இதை நம்ம பனியாற்று மொரைன்கள் சொல்லி அழைக்கின்றோம். Now we are going to see what is wind. An active agent of erosion and deposition in the desert is called wind. In deserts, you can see rocks in the shape of a mushroom, commonly called mushroom rocks. Wind அப்படின்னா தமிழில் காற்று. பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி தான் காற்று ஆகும். காளான் வடிவ பாறைகளை பாலைவன பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். இது நம்ம காளான் பாறைகள் மஷ்ரூம் ராக்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுது. What is mushroom rock? Wind erode the lower section of the rock more than the upper part. Therefore, such rocks have narrower base and wider top. That is called mushroom rock. பாறையோட மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை வேகமாக காற்று அரிக்கின்ற காரணத்தினால அப்பாறைகளோட மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகலாகவும் காணப்படுது. இதுக்கு தான் என்னது மஷ்ரூம் ராக்ஸ் காளான் பாறைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. What is Inselberg? An isolated residual hill standing like a pillar with rounded tops are called Inselbergs. Example for this one is Inselberg in the Kalahari Desert of South Africa. இன்செல்பர்க் அப்படின்னா தமிழில் தனி குன்றுகள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியோடு நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சி அளிப்பது தான் காற்று அரிப்பு அல்லது தனி குன்றுகள் சொல்லிட்டு இன்செல்பர்க் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுக்கு உதாரணமாக தென் அமெரிக்காவில் உள்ள கலஹாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனி குன்றுகள் ஆகும். Now we are going to see what is sand dunes. When the wind blows, it lifts and transports sand from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in low hill-like structures. These are called sand dunes. What is barchans? The crescent-shaped sand dunes are called barchans. Sand dunes அப்படின்னா தமிழில் மணல் குன்றுகள்னு சொல்லி அர்த்தம். காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு அது கடத்துது. காற்றின் வீசுவது நிற்கும்போது மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிய வைக்கப்படுகிறது. இந்த படிவுகள் தான் மணல் குன்றுகள், அதாவது சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். பிறைச்சந்திர தோற்றமுடன், அதாவது கிரெசன்ட் அப்படின்னா பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் தான் பிறை வடிவ மணல் குன்றுகள் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது, அதாவது barchans அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. We are going to see what is loss. When the grains of sand are very fine and light, the wind can carry it over very long distances. When such sand is deposited in large areas, that is called loess. Large deposits of loess are found in China. Loess அப்படின்னா தமிழில் காற்றடி வண்டல் படிவுகள். மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று என்ன பண்ணும், நீண்ட தொலைவுக்கு அதை கடத்தி செல்லும். இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவதை காற்றடி வண்டல் படிவுகள் லோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இந்த காற்றடி வண்டல் படிவுகள் சீனாவில் தான் என்ன பண்ணும், அதிகமாக காணப்படும். Next we are going to see about coast. What is the sea coast? A part of the land adjoining or near the sea is called the sea coast. What is coastline? The boundary of a coast where land meets water is called the coastline. The coastal areas are subjected to change due to wave erosion and wave deposition. Coast அப்படின்னா கடல். நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு தான் கடற்பகுதி, அதாவது சீ கோஸ்ட்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. கோஸ்டல் லைன் அப்படின்னா கடற்கரை. கடலோர எல்லை என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் ஆகும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதை கடற்கரைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் கடற்கரை மாற்றத்துக்கு உள்ளாகுது.
Now we are going to see what is sea cliffs. The erosion and deposition of the sea waves give rise to coastal landforms. The sea cliffs are steep rocks faces formed. Sea cliffs அப்படின்னா தமிழில் பாறை கடல் ஓங்கல் சொல்லிட்டு அர்த்தம். கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாக்கப்படுது. கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் போது அலைகளோட மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை கடல் ஓங்கல் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. What is sea caves? When the sea waves dash against them, sea waves continuously strike at the rocks. Cracks develop. Over time, they become larger and wider. Thus, hollow-like caves are formed on the rocks. They are called sea caves. Sea caves அப்படின்னா தமிழில் கடற்குகைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் என்ன பண்ணும் விரிசல் ஏற்படும். காலப்போக்கில் இவை என்ன பண்ணும் பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுது. இதனால் செங்குத்து பாறையில் குகைகள் மற்றும் வெற்றிடங்கள் தோன்றுகிறது. இதை தான் நம்ம கடற்குகைகள் சொல்லி அழைக்கின்றோம். Now we are going to see what is sea arcs. As the cavities of sea caves become bigger and bigger, only the roof of the caves remains, thus forming the sea arcs. Sea arcsனா கடல் வளைவுகள் சொல்லி தமிழ் அர்த்தம். கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது குகையுடைய மேற்கூரை மட்டும் எஞ்சி நிற்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் கடல் வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கின்றோம். Next we are going to see what is stacks. Further, erosion breaks the roof and only walls are left. These wall-like features are called stacks. Stacks அப்படின்னா தமிழில் கடல் தூண்கள் சொல்லிட்டு அர்த்தம். கடல் அலைகள் மேலும் மேற்கூரையை அரிப்பதனால பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கும். இந்த சுவர் போன்ற தோற்றங்கள் தான் கடல் தூண்கள் அல்லது sea stacks சொல்லிட்டு நம்ம அழைக்கின்றோம். What is called beaches? The sea waves deposit sediments of sand and gravel along the shores, forming beaches. What is sandbar? Sandbar is an elongated deposition of sand or mud found in the sea, almost parallel to the coast. பீச் அப்படின்னா தமிழில் கடற்கரைன்னு அர்த்தம். கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி தான் கடற்கரை பீச்சுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சாண்ட்பார் அப்படின்னா தமிழில் மணல் திட்டுக்கள். ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேரை தான் நம்ம சாண்ட்பார் அதாவது மணல் திட்டுக்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. The first longest beach in the world is the Miami Beach in South Florida in USA. The second longest beach in the world is the Marina Beach that is in Chennai. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை ஆகும். இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். Last we are going to see what is lagoon. It is a shallow stretch of water partially or completely separated from the sea. That is called lagoon. Example, Chilka Lake in Odisha, Pulicat Lake in Tamil Nadu and Andhra Pradesh and Vembananda Lake in Kerala are the famous lagoons in India. Lagoon அப்படின்னா தமிழில் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் தான் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் அது லாகூன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுக்கு உதாரணமாக ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி ஆகும். I hope you all understood what is glacier, wind and course in this video very well. Next video we will see next unit population and settlement. Thank you.